ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அலோ ப்ளவுஸ் வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து கட் பண்ணுற மெத்தட் வந்து இந்த மெத்தட் தான். ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து நம்ம மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சஸ் வந்து நான் விட்டுருக்கேன். ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சு. அதோடு சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லோரும் இந்த மெத்தடில் தான் வந்து கட் பண்ணுவாங்க. பேக் பீஸ் மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணுறோம். ஸோ பேக் பீஸோட ஹைட் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண அப்புறமா நம்மளோட அளவு ப்ளவுஸை வந்து அப்படியே மேலே எடுத்து போட்டு நம்மளோட அந்த நெக்கோட வித்து, அப்புறம் நெக்கோட ஹைட்டு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், அப்புறம் கீழே இடுப்பு சுற்றளவு, இது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க்கிங் வந்து பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நம்ம பேக் பீஸ் மட்டும் கட் பண்ணுறதுனால நம்ம வந்து டபுள் ஃபோல்டிங்கில் மட்டும் தான் போட்டிருக்கோம். பேக் பீஸ் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லா மார்க்கிங்கும் வந்து நம்ம குறித்து எடுத்துக்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணுறதுனால நம்மளோட பேக் நெக்கு தான் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிற மாதிரி மடித்து போடணும். ஃப்ரண்ட் நெக் வந்து உள் பக்கம் இருக்கணும். அதாவது நம்ம மடித்து ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த அளவு ப்ளவுஸில் மடிக்கிறதுல வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து உள் பக்கமாக இருக்கணும். பேக் பீஸோட நெக் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு தான் நீங்கள் மார்க்கிங் எல்லாமே பண்ணிக்கணும். மார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணதை லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட அந்த வளைவுகள் எல்லாமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து மாறாமல் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க. நான் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நெக் வந்து எக்ஸ்ட்ரா தான் வைக்கேன். மேலேயை விட கீழே வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் பக்கம் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் எவ்வளோனாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மேலே 2 இன்ச்சஸ் வச்சிங்கன்னா கூட கீழே வந்து 2.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். 2.5 இன்ச், 2.25 இன்ச் அந்த அளவுக்கு நீங்கள் வைக்கலாம். உங்களோட நெக்கை பொறுத்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. மேலே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகும். கீழே மற்றபடி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். அதோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சு. ஸோ 9 இன்ச் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து கரெக்டான இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இன்னொருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேலே வளைவு போட்டிருக்கிறது வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்ட அளவு. அதனால் நம்ம கரெக்டான அளவில் ஸ்டிச்சிங் பண்ணி வரும்போது என்ன அளவில் வருமோ அந்த அளவில் இருந்து நீங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து நான் இப்போ வந்து ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வந்து விட்டுக்கிறேன். கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காகவும் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி லைன் எல்லாமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேக் பீஸ் ஃபுல்லுமே வந்து மார்க்கிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பர்ஃபெக்டாகவே வரும். நீங்கள் இந்த மாதிரி எல்லா அளவுகளையுமே வந்து குறித்து மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பெர்ஃபெக்டான அளவுகளே வரும். ஸோ நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணி கட் பண்ணதில் நம்ம அளவுகள் வந்து விட்டுருப்போம். ஸோ சைட் ஜாயின் பண்ணுற அந்த அளவில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. கீழே மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காக விட்டதில் ஒரு நாச் போட்டு இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இதை வச்சே நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ண போர்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற போர்ஷனில் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் பீஸ் அப்படியே மேலே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சைடில் வந்து கொக்கி பீஸ், வி பீஸ் வரும் ஃப்ரண்ட் சைடில். ஸோ அதுக்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா விட்டு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அந்த லைனில் தான் நம்மளோட பேக் பீஸோட அந்த நம்ம கட் பண்ண பேக் பீஸை வந்து மேலே வச்சுக்க போகிறோம். ஸோ மேலே வச்சு நம்ம வந்து இப்போது நெக்கு, அந்த ஆர்ம் ஹோல், இந்த ரெண்டும் நம்ம நெக்கு, ஆர்ம் ஹோல், சைடு, இது 3 வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கணும் நம்மளோட ப்ளவுஸ் பேக் பீஸ் வச்சு. அப்போ தான் உங்களுக்கு பேக் பீஸில் இருக்கிற அந்த ஷோல்டர் அளவு, நெக் அளவு, ஆர்ம் ஹோல் அளவு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ்லேயும் கரெக்டாக வரும். ஸோ அதனால் நம்மளோட ப்ளவுஸோட பேக் பீஸ் வச்சு நீங்கள் இந்த மார்க்கிங்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் வந்து மறுபடியும் லைன் வந்து போட்டு எடுத்துக்கணும். இந்த ஆர்ம் ஹோல் எல்லாமே வந்து நீங்கள் லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து உள்ளுக்க வந்து குடஞ்சி கட் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் கட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி லைன் எல்லாமே பக்காவாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
உங்களோட அளவு ப்ளவுஸோட நெக்கை இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட ஷோல்ட்ரு ஜாயினிங்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட நெக்கோட வித்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக அதில் 1/2 இன்ச் விட்டுருப்போம். ஏன்னா நம்ம லைனிங் வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம அளவுக்கு விட்ட அளவுகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதை எல்லாமே மார்க் பண்ணி கரெக்டான அளவில் நீங்கள் எந்த இடத்துல நெக்கு வந்து மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸை அப்படியே மேலே வச்சே நீங்கள் அந்த ப்ளவுஸில் இருக்கிற நெக்கையே நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நெக் வந்து மார்க்கிங் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஸ்டிச்சிங்காக விட்ட அளவில் வந்து மார்க்கிங் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது மெயின் டாட், அதாவது நம்மளோட பஸ்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளவுஸோட டாட்டை பிடிச்சி அப்படி நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒரு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு அதில் ஒரு மார்க்கிங், கொக்கி சைடு ஒரு மார்க்கிங், அப்புறம் ஆம்ஹோல் சைடு, நம்மளோட ஆம்ஹோல் சைடில் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் வந்து விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் வந்து பட்டி ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா லைனுமே வந்து போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்மளோட ஆம்ஹோல் பக்கத்தில் கர்வும் கொடுக்கணும். ஸோ நம்மளோட மார்பு சுற்றளவு 10 இன்ச்சு. ஸோ அதை மார்க் பண்ணி நம்மளோட ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக நம்மளோட ஆம்ஹோலோட அந்த குடஞ்சி கட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக மார்க்கிங் பண்ணி நம்ம வந்து மறுபடியும் அதில் ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளுக்க வளைவு கொடுத்து நம்ம வந்து அந்த கர்வ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் இது வந்து நீங்கள் எந்த மாதிரி கர்வ் கட் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான அந்த வளைவு வந்து உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இப்போ அதை வந்து கட்டிங் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸும் நம்ம வந்து எல்லாமே மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 4 ஃபோல்டிங்கில் மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே போட்டு நம்ம எல்லா மார்க்கிங்கும் வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவு. ஸோ நம்மளோட அந்த ஷோல்டர் பக்கத்தில் இருக்கிற அளவு, கீழே ஆம்ஹோல் அளவு, ஸோ இது எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நான் அதில் மார்க் பண்ணுறதுக்கு மறந்துடுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவோட ரவுண்டும் வந்து மார்க் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ நம்ம ஆம்ஹோல்லேருந்து கீழேருந்து மேலே இந்த கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பேக்கோட ஆம்ஹோல் வளைவு, அதுக்கப்புறமா உள் பக்கமாக குடஞ்சி கட் பண்ணுற அந்த ஃப்ரண்ட் ஆம்ஹோல், ஸோ அந்த 2 ஆம்ஹோலோட வளைவும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கீழே வந்து அளவு, அதாவது கீழே வந்து கிளாத் இல்லை. ஸோ நான் அதை வந்து ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு இருக்கிற அளவில் நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ குடஞ்சி கட் பண்ணுற போர்ஷனையும் கட் பண்ணி அதில் ஒரு நாச் போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அடையாளம் தெரியும். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து பட்டியும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதை அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸு கட்டிங் வந்து ஃபினிஷ்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.